அம்மை பார்வதா தேவியானவள் மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் அப்படி வள்ளி தேவியானையோடு வருஷுடனே கொள்விருந்தார்கள். நாரதர் நந்திதேவன் அட்டமுனி சட்டமுனி அழகும்பம் மாமணியோடு அந்த ஆதிவள்ளி கைலாசத்திலே கொள்விருந்து வருகிறார்கள். நாரதர் நந்திதேவன் பார்க்கடல் நல்லதில பச்சுமான லட்சுமியும் பூஷணனை கொள்விருந்து வருகிறார்கள். அப்படி பிரம்மலோக மண்டலத்திலே சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொள்விருந்து வருகிறார்கள். அப்படி அமரலோக மண்டலத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்புடனை கொள்விருந்து வருகிறார்கள். அப்படி ஆதிவள்ளி கைலாசத்திலே அளவுடனை கொள்விருக்க அப்படி பார்வதா தேவியானவள் சித்தாந்தமான சுவாமி எடுத்துக்கொண்டே தேவியானவள் எப்படி கொண்டுகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா அதாவது இந்த காலத்திலாம் பாட்டி பிள்ளையை விட்டு வளர்த்தான்னு சொன்னா தோளிலே போட்டு பிள்ளைய தூங்க போகலாம். அதாவது சரி ஆமா. ஆனா இந்த காலத்துல அது பேஷனா மாறி போச்சு. பேஷனா மாறி போச்சு இல்ல. அதாவது பிள்ளையத்துக்கு முன்னாடி வச்சுக்கிடுவா. அதனால ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும். வயிற்றோட சேர்த்து வச்சு மாட்டிடுவா. இந்த பிள்ளை பாட்டப்பா குடிச்சுட்டு அது வாட்டி இருக்கும். ஆமா. அந்த காலத்துல துண்டை கட்டி சேலை கட்டி பிள்ளைய பின்னாடி தொங்க போடுவாங்க. இந்த காலத்துல பேக்கு கட்டி பிள்ளைய தொங்க போடுறாங்க. சரி அதே இந்த அம்மா சமக்காரி. அந்த ஐயா தான் பிள்ளையோட தூக்கிட்டு லோன்னு சமக்கும். அம்மா டீசெண்டா பேக் போட்டு நடந்து போய்கிட்டே இருக்கும். என்ன நடக்கியா அங்க இங்க முடிச்சுக்கிட்டு அப்படின்னு ஏச்சம் கிடைக்கும் ஐயா. பிள்ளைய பெற்றோம் பிள்ளைய தூக்கி சமக்கதான் வருதான். அதே போலவே ஆதிவர சக்தியானவா சித்தார்த்த மாலசுவாமியை வாரிவல்ல நானிடத்தை வலது கண்ண முத்தமிட்டு சித்தார்த்த மாலசுவாமிய தொட்டொழில வச்சு எப்படி தாராட்டு வழிகாடு தெரியுமா? எப்படி அம்மா ஆரி ரே ரே ராரா
பொன்னுரங்கு பொன்னேரியும் பொன்னுரங்கு பூமானே வந்துரங்கு மானசுவாமியை மாணிக்க தொட்டில வச்சு தலாட்டு பாடுகிறார். மாணிக்க கைலாசத்தை மரகதப்பன் தொட்டில வைத்து எங்கள் ஐயா சித்தார்த்த மானசாமிக்கு தாலாட்டு பாடுகிறார். அதாவது சரி இந்த காலத்துல பாட்டி தாலாட்டு பாடணும்னு சொன்னா என்ன ஆகும் பக்கத்து வீட்டு பாட்டி குரட்டை போட்டு வாங்குவாங்களாம். பாட்டி தாலாட்டு பாடினா பக்கத்து வீட்டு தாத்தா எதுக்கு குரட்டை போட்டு தூக்குறாரு? பாட்டியோட பாட்டு அப்படி தாத்தாவே இருக்கு. அடுத்த தெருவில் போய் இழுக்கு. சரி பாட்டி அவ்வளவு ராவும் போட்டு படிக்கும் போல. அப்ப அந்த காலத்துல அப்படி பண்ணாங்க. இந்த காலத்து பெண்களுக்கு சரி உழவு போட தெரிய மாட்டேங்குது, தாலாட்டு பாட தெரிய மாட்டேங்குது, அம்பி பிடிச்சி வசலாரிக்க தெரிய மாட்டேங்குது. ஐயா அதாவது ஒரு கோயில உழவு போட சொன்னோம். சரி உழவு போட சொன்னதுக்கு அந்த அம்மானை ஏதோ குத்தம் செய்ய சொல்லுங்க அண்ணா மொழி மொழிக்கு அந்த பருவ பாத்துட்டு இருக்கு எங்களை வீட்டுக்காரங்க. ஆனா காலத்தி விடத்துல எல்லாருமே கொலை போடுவாங்க. பாட்டி நம்ம உழவு போட்டோம்னு வச்சுக்கிடுங்க என்ன ஆகும்? ஐயா மானசங்க உடனே வருவாரு. வருவாருங்களா? பாட்டி பழைய ஆளுங்களா? 90 வயசு இருக்கும். என்னதெல்லாம் சரி தாத்தா பாட்டியா ஒப்பாரு சரி தாளாட்டு தெரியணும், கண்டிப்பா தெரியணும்ல. சரி அதே போலவே ஆமா ஆதிவெள்ளி கைலாசத்திலையும் பார்வதா தேவியானவள் தேவியானவள் மானசாமியை மாணிக்க தொட்டிலை வச்சு தாலாட்டு பாடுகிறார். தாலாட்டு பாடுகிறார். ஐயா மானசாமி பிறந்த 16 நாள் ஆச்சு. 16 நாள் ஆச்சு சித்தார்த்த மானசாமி பிறந்து. 16 நாள் ஆச்சு. என்னாச்சு? ஆதிவரா சக்தியானவா ஆண்டவன் சிவபெருமானுக்கு பாத பூஜையானது செய்யவே இல்லை. ஆண்டவனை மறந்துட்டா. ஒரு பிள்ளை வந்த உடனே புருஷனை மறந்துட்டா. பிள்ளை பிறந்த உடனே புருஷனை மறந்துட்டா. பிள்ளை வரதுக்கு முன்னாலதான் வீட்டுக்காரங்க ஞாபகம் இருக்கும். குழந்தை சின்னப்பிறகு வீட்டுக்காரங்க ஞாபகம் மறந்துடும், பிள்ளை மேலதான் ஞாபகம் வரும். பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏட்டி வா பைக்கில் போ, நம்ம எங்கேயா போய் சாப்பிட்டு வருவோம், டீ குடிச்சிட்டு வருவோம், வா குற்றால வர போயிட்டு வருவோம், மாயா அப்படியே போயிட்டு வருவோம் சரி அப்படின்னு சொல்லி பைக்ல வச்சு கூட்டிட்டு போவாரு. மனையை கூட்டு போவாரு. பிள்ளை பிறந்ததுன்னு வச்சுக்கிடுங்க, பிள்ளை பிறந்த உடனே என்னவோ அவர் போறதுன்னு சொல்ல மாட்டாரு, வரதுன்னு சொல்ல மாட்டாரு. ஒருவேளை எங்க அம்மாவே பிறந்தாலும் நீங்க என்ன போனீங்க வேண்டாம் பாரு. பிள்ளை வச்சுக்கிட்டு எங்க போனுங்க, வீட்டை கடை அப்படின்னு சொல்லுவாரு. சரி நம்ம பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடிதான் ஆமா அங்க எங்க சுத்தி கிடலாம். சரி பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னா வீட்டுக்குள்ளதான் இருக்க முடியும். வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதான் பிள்ளைய பார்த்து. அதே போலவே ஆதிபரா சக்தியானவா ஆண்டவன் சிவபெருமானுக்கு பாத பூஜை செய்வதை மறந்தார். சரி அப்படி 14 நாள் கழிந்து ஆமா ஆண்டவன் சிவபெருமானுக்கு பாத பூஜையை செய்ய போகிறார். பாத பூஜை செய்ய போகிறார். அப்படி செய்ய போகும் பொழுது சரி இந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆமா சித்தார்த்த மானசுவாமி மாணிக்கை தொட்டிலை படுத்து வருகிறார். மாணிக்க தொட்டிலே எங்கள் காலத்தியோட சித்தார்த்த மானசுவாமி தூங்குகிறார். அப்படி மானசுவாமி தூங்கும் பொழுது வயிறு பசி, வயிற்று பசி தாங்க முடியல. அதாவது என்ன நம்ம காலையில சாப்பிடணும்னு சொல்லுங்களேன், சரி மத்தியானம் சாப்பிட வேண்டாம், நைட்டு சேர்த்து சாப்பிடணும் நினைக்க முடியுமா? அப்படி செய்ய முடியாது. எந்த நேரம் சாப்பிடணுமோ அந்த நேரம் சாப்பிட்டாலும் வயிற்று பசி குறையும். நம்ம சாப்பிடாம இருந்தாலும் சரி வயிறு சோத்த கொண்டா கொண்டான்னு இழுக்கும்ல. அப்படித்தானே கொண்டாடி இழுத்து ஒரு குருடி இறையும்ல. அப்போ எந்தெந்த நேரத்துல எது சாப்பிடணுமோ சரி அதை கரெக்ட் எதுக்கு சாப்பிடணும். அதே போலவே சரி சித்தார்த்த மானசுவாமி மாணிக்க தொட்டுள்ள எடுக்கும் பொழுது இருக்கும்போது வயிறு
பசி ஐயாவுக்கு தாங்கவே முடியல. பயந்து பசி தாங்க முடியல எங்க ஐயா காலாத்தியமன சித்தார்த்தி மானசாமிக்கு. எப்ப மானசாமியானவன் ஆமோ ஆதிவெள்ளி கைலாசத்தில் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னம்மா ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் சித்தார்த்த மானசாமி மாணிக்க தொட்டதில்லை அதுதானே பசிக்குது நல்ல குவாயத்து நல்ல குவாயத்து நோசி பாடுகிறாரு. மானசாமிக்கு வலதுபுறம் பால் கொடுத்தால் வளர மாட்டான் என்று சொல்லி இடதுபுறம் பால் கொடுத்தால் ஈடேற மாட்டான் என்று சொல்லி 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 6ஆம் பசு பால் கறந்து கொடுத்து வருகிறார். அப்படியே கொடுத்து வருகின்றாள் அப்படியே பார்வதி. அப்படி கொடுத்து வரும் பொழுதே சித்தார்த்த மானசாமி ஆமா மாணிக்க தொட்டதிலே வயிறு பசியோடு இருக்கிறார். அப்பவும் நிறைய வயிறு நிறைய எங்க நிறையும் ஐயாக்கு எப்படி நிறையும் நிறைய எப்படி நிறையும்? சரி தன் வயிறு கூட நிறையாது. நிறைய அப்படி சரி சித்தார்த்த மானசாமி வயிறு பசி என்று ஆமா தங்க தொட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கு அப்படி இருக்க சரி அதாவது இல்ல ஆனக்குட்டி ஐயமகா ஆமா அதாவது அவளும் தலைக்கு சோழி அவளும் தலைப்பிள்ளதான் அவ அம்மாவும் தலைப்பிள்ளதான். அவங்க அம்மாவும் தலைப்பிள்ளதான். அப்படி தலைப்பிள்ளை சூரியாக 21 தலைமுறையா ஒரு பிள்ளை பெண் குழந்தையா பிறந்துட்டு வருது. ஆமா அவளை பக்கத்தில் உள்ள திருமணம் முடித்து கொடுத்தார்கள். மனமுடித்த பாப்பாத்தி மங்கை அவள் கர்ப்பமாகி சரி 10 மாதங்களிலிருந்து பரிபூர்ண கர்ப்பமாக இருக்கும் போது அந்த பரிபூர்ண கர்ப்பமாக இருக்கும் காலத்தில் இந்த சித்தார்த்த மாட சுவாமியுடைய அருளால எப்படி இருக்கா? சித்தார்த்த மானசாமி அருளாலே ஆனக்குட்டி ஐயம்மாவா ஆமா சித்தார்த்த மானசாமி ஏ மானசாமி ஆனக்குட்டி ஐயம்மாவா
மடிந்தான் மாண்டு மடிந்தால் மாடசாமியுடைய அல்லாரமையருடன் சேர்ந்தார். அதாவது சரி. ஐயர் வீட்டுல தான் இறந்தாங்கன்னு சொன்னா உடனே பணத்தை தூக்கி ஆகணும். உடனே தூக்கிடுவாங்க. உடனே தூக்கிடுவாங்க. 5 நிமிஷம் கூட லேட் பண்ண மாட்டாங்க. லேட் ஆகாது. அப்ப ஆனக்குட்டி ஐயன் மகன் இறந்த உடனே சரி. அங்க என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னமா செய்கிறார்கள்? ஆனக்குட்டி ஐயர் மகன், ஏ ஐயர் மகன், அங்கே என்ன கரையிலே மாண்ட விளக்கை கொண்டு வந்து வைத்து எரியுண்ட வேணுக்கு எங்க கொண்டு வராங்க? மையான கரைக்கு கொண்டு வருகிறார்கள். மையான கரைக்கு கொண்டு வருகிறார்கள். அப்படி மையான கரையதில்லை. சரி. அதாவது ஆமா, மையான கரைன்னு சொன்னா சரி, என்னதுல வைப்பாங்க? சந்தன கட்டையிலே சமத்தி எடுத்து வைத்தார்கள். சந்தன கட்டையில வைத்தார்கள். பூரச கட்டையிலே புறத்தை எடுத்து வைத்தார்கள். அப்படி எருவடிக்கு பிரேதம் வைத்து ஈரமண்ண மேல் புசிந்து எவன்காரன் தூதருக்கு முத்து தோரம் போட்டு அக்கினியை பற்ற வைக்க காரணம் காத்து வீச தூதரொன்று துருத்தி போட ஆறு குட்டி ஐயர் மகள் அழகு பெண்ணான பாப்பாத்தி அவளுக்கு கும்மியிலே தீப்பிடித்து கொழுந்து வெட்டி எரிகின்றது. மண்ணையில் தீப்பிடித்து மணமணந்து எரிகின்றது. 10 மாத சூரியானவள் மையான கரையிலே சந்தன கட்டையில் சௌரந்து வரும்போது என் மன பேச்சு குடி பேச்சு பிரம்மவீரம் பிறந்தவா என் அம்மையார் பேச்சு பிரம்மராட்சுதை உடனே அம்மா பேச்சு அம்மா பார்த்தா சரி. கட்டையிலிருந்து பலனாகுது. ஐயோ, சந்தன கட்டையா சொல்ல சித்தார்த்த மகாராஜ் ஆமோ கைலாசத்துல வயிறு பசியோட இருக்கான. நம்ம சித்தார்த்த மகாராஜாமி கைலாசத்துல பசி பட்டினமா இருக்கான பிள்ளை. என் பிள்ளை வந்தாங்கன்னு சொன்னா என்ன கட்டையில இருக்க பழகி சாப்பிடுவானே. எடுத்து எடுத்து அவன் சாப்பிடுவான், நாமளும் எடுத்து எடுத்து உண்டலாமே அப்படி என்று சொல்லி ஆமா தாயா பேட்டிச்சு அம்மா என் வர பேச்சு குடி பேச்சு காட்டு வர பேச்சு அம்மா கல்யாண கரையில இருந்து சித்தார்த்த மகாராஜ்